திருக்கட ஊரிலே அந்தணர் மரபிலே அவதரித்தவர் ஸ்ரீ அபிராமி பட்டர். அன்னை அபிராமியின் மீதும் அமிர்தகடேஸ்வரர் மீதும் அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். அன்னை அபிராமியின் பக்தியால் இவருக்கு யோகம் சித்தித்தது. ஒரு தை அமாவாசை தினத்தன்று தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் காவிரி துறைமுகத்தில் நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு திருக்கடவுர் ஆலயம் வந்தார். அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள், மன்னா, இவர் துர்தேவதையை வணங்குகின்றார், இன்று என்ன திதி என்று கேளுங்கள் அப்படின்னு கோல் மூட்டி விட்டார்களாம். அப்பொழுது தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரிடம் கேட்கின்றாராம். இன்று என்ன திதி என்று கேட்கும் பொழுது அபிராமி பட்டர் அன்னையின் முக லாவணத்தில் அவருடைய மனம் ஈடுபட்டிருந்தது. யோகத்தில் ஆழ்ந்திருந்த அவர் இன்று பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டார். இன்று நிலவு உதிக்காவிட்டால் உனக்கு சிரச்சேதம் உறுதி அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டாராம். தன்னுணர்வு பெற்ற அபிராமி பட்டர் அன்னையை வேண்டி திருக்கடவுர் ஆலயத்தின் எதிரே ஒரு குழியை வெட்டி அதில் தீ மூட்டி ஒரு பலகையிலே 100 கயிறுகளை கொண்ட உரியை தொங்கவிட்டு அதன் மேல் ஏறி நின்று கொண்டார். அபிராமி அந்தாதி பாடலை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடல் முடிவின் பொழுதும் கயிறை அறுத்து விடுவார். 79வது பாடலை பாடினார் அபிராமி பட்டர். விழிக்கு அருளுண்டு என்ற பாடலை பாடியவுடன் அன்னை அபிராமி தன்னுடைய காதிலிருந்து தாடங்கத்தை வீசி முழு நிலவை உதிக்கச் செய்தாள். அமாவாசையன்று நிலவு உதித்தது எப்படி? அன்னையின் அருளால் அல்லவா? தொடர்ந்து பாடுக என்று ஆணையிட்டவுடன் 100 பாடலையும் பாடி முடித்தார் அபிராமி பட்டர். அதுவே அபிராமி அந்தாதி. ஓம் சக்தி. இது அன்னையின் அற்புதம்.